வணக்கம். பொதுவாக அரசியல் சார்ந்த யாராவது ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டு உடனே மன்னிப்பு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தரப்புல சாவர்கர்ரா மண்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யார் மன்னிப்பு கேட்டாலும் உடனே சாவர்கர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க. இன்னைக்கு திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு மன்னிப்பு கேட்டாரு? அவர் தான் ரொம்ப ரோசக்காரராச்சு. அதாவது சமஸ்கிருத மந்திரங்கள் முழங்க அந்த பூமி பூஜை நடத்தினா கூட துர்கா ஸ்டாடி அம்மா கோச்சுக்குவாங்க அப்படின்னு கவலைப்படாமல் போய் அங்கே சீற்றத்தோடு பொங்குன்னு பொங்குவாப்புல, தன்னை முற்போக்குவாதியாக காட்டிக்கொள்வாப்புல, ட்விட்டர் தளத்தில் எப்போதுமே குடியிருப்பாப்புல. அப்படிப்பட்ட மருத்துவர் செந்தில்குமார் வீராவேசம் கொண்ட, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ரோசக்காரரான அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆர்வ கோளாறு. அவர் திமுகவில் 2019 வேட்பாளராக நிறுத்தப்படுறார். தருமபுரியில் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக அவர் நிறுத்தப்படுறாரு. அது சமூக கணக்குகள், சாதிய கணக்குகள் அதெல்லாம் வச்சு தான் நிறுத்தப்படுறாரு. வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு அவர் ஏதோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்பப்போ கொஞ்சம் ஆர்வ கோளாறாக ஏதாவது பேசிடுவாப்புல. அப்படி இந்த 4 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுகிறப்ப பார்லிமெண்டத்தில் கோமுத்ரா அப்படின்னு பேசிடுறாரு. கோமுத்ரா மாநில, அதாவது கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ன்னு பேசிடுறாரு. என்னன்னா, இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் வேணா வெற்றி பெறலாம், மற்றபடி தென்னக மாநிலங்களில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிடுறாரு. இது மோதரவை பேசினாரான்னா அப்படி இல்லை. இதை ஏற்கனவே ஒரு தடவை பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. பொதுவான பொதுக்கூட்டங்கள் கூட இதை பேசியிருக்காரு. ஆனால் இந்த தடவை பேசின உடனே ஒட்டுமொத்த திமுகவோட தலைமை பதறி போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டோஸை விட்டுருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர் செந்தில்குமாருக்கு, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவியா, நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவ, யார் எதிர்கொள்றது அப்படின்னு கண்ணா அப்படின்னு பேசியிருக்காரு. பேசுனது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் பாரதி மூலமாக, திமுகவோட அமைப்பு செயலாளர் நினைக்கிறேன், ஆர்எஸ் பாரதி மூலமாக ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிச்சாரு, கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பொது இடங்களில் பேசுகிறப்ப பேசணும் அப்படின்னு அவர் கண்டிச்சார்னு சொல்லிட்டு, அதுக்கும் பிறகு அவரை மன்னிப்பு கேளுங்கன்னு வற்புறுத்தின பிறகு அவர் மன்னிப்பும் கேட்டார். வெளிப்படையாக ட்விட்டர் தளத்தில் ஆங்கிலத்தையும் தமிழ்லையும் போட்டு மன்னிப்பு கேட்டார். இது மட்டும் இல்லாமல் திரும்ப பார்லிமெண்ட்லேயும் வருத்தம் தெரிவித்து, என்னோட பேச்சை அவ குறிப்பிலேருந்து நீக்கிருங்க, அதாவது அவ குறிப்பிலேருந்து என் பேச்சை நீக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இவர் அவ குறிப்பிலேருந்து என் பேச்சை நீக்கிருங்கன்னு சொல்லிட்டார். அதாவது அந்த பல்ட்டி அடித்து மண்டிக்கிட்டு விட்டார் செந்தில்குமார் அவர்கள். ஏன் இவ்வளவு பதற்றம், ஏன் இவ்வளவு பயம் அப்படின்னா, காரணம் ஒன்று தான், இந்தியா கூட்டணி. இந்த மருத்துவர் செந்தில்குமாரோட பேச்சுக்கு காங்கிரஸை சார்ந்த தமிழ்நாட்டோட சிதம்பரத்தோட பையன் கார்த்தி சிதம்பரம் அவரே இந்த தேர்தல் முடிவை பற்றி கவலைப்படாமல் இருப்பாப்புல. அமேசானில் படம் பார்ப்பார், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்ப்பார், அப்புறம் ஏதாவது விளையாட்டு விளையாடிட்டு பார்ப்பல, தேர்தல் முடிவை பற்றி கவலையே பட மாட்டாப்புல. அப்படிப்பட்டவர் ஒருத்தர் கார்த்தி சிதம்பரம். அவரே இந்த தேர்தலில் எதிரொலிக்குமோன்னு பயந்துக்கிட்டு இந்த பேச்சை கண்டிச்சிருக்காரு. அதே போல் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் பலரும் இது கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை, நாங்கள்லாம் அப்படி கிடையாது, அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இதில் வைகோ மட்டும் மருத்துவர் செந்தில்குமாரோட பேச்சை அவர் மட்டும் சரிதான், அந்த கருத்தை ஏற்றுக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளவு பதற்றம், ஏன் பயம் அப்படின்னா, இந்த 4 மாநில தேர்தல் முடிவு அதில் பாஜக தோல்வி அடையும், காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ராஜஸ்தானை கூட பாஜக கொடுத்துருச்சு, தன் வசம் இருந்த ராஜஸ்தானை கூட பாஜக கொடுத்துருச்சு காங்கிரஸ். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவை தோக்கடிச்சு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது. அப்படி மிகப்பெரிய ஒரு தோல்வி. 2024 இந்தியா கூட தான் வெற்றி பெறும்னு அவங்க நம்பிக்கை கொண்டிருந்த வேளையில் இந்த தோல்விங்கிறது ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு, பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு, பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தோத்து போனது காரணம் ராகுல் காந்தி. வழக்கமாக சொல்லுவாங்க, ராகுல் காந்தி ஒழுங்காக செயல்படலை, ஒழுங்காக பேசலை, அவர் இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாஜக சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சது காரணம், காங்கிரஸ் தோத்தது காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா அவர் சனாதனம் குறித்து பேசினாரு, சனாதனம் குறித்து பேசினால்தான் மக்கள் கோபப்பட்டு தோக்கடிச்சிட்டாங்க. சனாதனத்தை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய திமுக இருக்கக்கூடிய இவங்களுக்காக ஓட்டு நாங்கள் கேட்டோம்,
அது எதிரொலிச்சிருச்சு, அதனால தோத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு போடு போட ஒட்டு மொத்தமாக பதறிட்டாங்க. ஏன்னா யதார்த்தத்தை சொன்னோம்னா சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயநிதிட்ட அது குறித்தான புரிதல் அவருக்கு இல்லை. ஏன்னா சனாதனம்ங்கிறது பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிப்பது. அந்த உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அந்த நடைமுறை எந்த வடிவத்தில் இன்னைக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜாதிங்கிற வடிவத்தில் இருக்கு. அந்த ஜாதிங்கிற அமைப்பு முறை எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இந்து மதத்தில் இருக்கு. அப்ப சனாதனத்தின் வடிவமாக இந்து மதம் இருக்கிறது. அப்ப இந்து மதத்தை தான் நேரடியாக சாடணும், சுட்ட வேண்டும். ஆனா இந்து மதத்தை தான் சொன்னேன்னு சொல்லாம நான் எல்லா மதத்தையும் தான் சொன்னேன் அப்படின்னு உதயநிதி சொன்னப்பவே தன் கருத்திலிருந்து அவர் பின்வாங்கி விட்டார். மற்றபடி சனாதன ஒழிப்பு என்று பேசுறதெல்லாம் பொத்தம்பொதுவான ஒரு அடையாள அரசியல், ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் தான். மற்றபடி அவருக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னோ, சனாதனம் என்னன்னோ, வர்ணாசிரம கோட்பாடுகளால என்ன மாதிரி விளைவுகள் வரணும் எந்த புரிதலும் கிடையாது. ஆனா அவர் பேசின பேச்ச அதை பெருசுபடுத்தி பாஜக அரசியல் பண்ணிடுச்சு. அமித் மால்வியா பாஜகவோட செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன், அந்த அமித் மால்வியா தொடங்கி அமித்ஷா வரை அதை பேசுபொருளா மாத்தினாங்க. இங்க அமித் மால்வியா ட்வீட் போடுறாரு, கடுமையா அது செய்தியா மாறுது, வைரலா மாறுது. அந்த பக்கம் அமித்ஷா பரப்புரை கூட்டத்தில் பேசுறாரு, மோடி அமைச்சரை கூட்டத்தில் விடாதீங்க, இந்த சனாதன சர்ச்சையை பெருசு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை வட மாநிலங்கள்ல கடுமையா பேசினாங்க. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம்னா இந்து மதம் அப்படிங்கிற புரிதல் உண்டு. இப்ப தமிழ்நாட்டில் இந்து மதத்தை சாடினாலோ இந்து மதத்தை விமர்சிச்சு பேசினாலோ தமிழ்நாட்டில் வாக்கரசியல்ல இல்ல மக்கள் மனங்கள்ல எந்தவித தாக்கமும் ஏற்படாது. ஆனா வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அங்க சனாதனம் இந்து மதம்னா அதான் அடிப்படை. அங்க கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, அதை தாண்டி அவனுக்கு கடவுள் இந்த சனாதனம் இந்து மதங்கிறதான் பெருசு. ஏன்னா அங்க பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் அதிகம். அப்ப அந்த அடிப்படையில சனாதனம் அப்படிங்கிற இந்து மதம் அப்படின்னு நான் நினைச்சிருக்க வேலையில இந்து மதத்தை ஒழிச்சு திமுக அந்த திமுகவோட சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி பரப்புறப்ப அது அங்க எடுபடும். அப்ப அதுலயே ஒரு சறுக்கல் விழுந்து சரி கட்டி அதை மீண்டு இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பு இப்போ ஓரளவு கடந்து வந்திருக்க வேலையில அந்த சனாதனத்தை பத்தி உதயநிதி பேசுறதாலதான் அந்த காங்கிரஸ் தோத்துச்சுன்னு சொல்ற வேலையில நம்ம ஆளு மருத்துவர் செந்தில்குமார் ஆர்வ கொடாரில் போய் மாட்டு முத்திர மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மதவாத சிந்தனை, பிற்போக்குத்தனமான செயல்பாடுகள் அதெல்லாம் ஏற்கத்தக்கதா அல்ல. அவங்க அரசியல்படுத்தப்படணும், கல்வி அறிவு பெறணும், அரசியல் விழிப்புணர்வு கொள்ளணும், மாற்று கருத்து இல்லை. அதுல பொத்தம்பொதுவா மாட்டு முத்திர மாநிலங்கள் அப்படின்னு இது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு தெரியல. நமக்கு வட மாநிலத்தை குறித்து விமர்சனம் இருக்கு, ஆனா பொத்தம்பொதுவாக இப்படி சொல்றதுல எந்த விதத்துல தர்க்கம் யாருக்குன்னு தெரியல. ஏன்னா பாஜக ஓட்டு போட்டாங்கிறதுனால அவங்கள இன்னைக்கு மாட்டு முத்திரம் குடிக்கிறவங்க அப்படின்னு மருத்துவர் செந்தில்குமார் சொல்வார்னா ஒரு அடிப்படையான கேள்வி வரும். 99 2004 வரைக்கும் பாஜகவோடு இதே திமுக இருந்துச்சு. வாஜ்பாயோடு கூடி குழவினார் கருணாநிதி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள். அப்ப இவங்க என்னத்தை குடிச்சாங்க? காவிரி தண்ணியை குடிச்சாங்களா, கங்கை தண்ணியை குடிச்சாங்களா, இல்ல இவங்க சொல்ற மாட்டோட கோமயத்தை குடிச்சாங்களா? கேள்வி அடிப்படை இல்லை. அப்ப எப்படி பார்த்தாலும் பாஜக எதிர்ப்புங்கிறத திமுக உளப்பூர்வமா முன்வைக்காது. பாஜகவோடு ஒட்டி உரையாடி கடந்த காலத்து கூட்டணி வச்ச கட்சி தான் இந்த திமுக. இன்னைக்கும் பாஜகவோட மறைமுகமான உறவுகள் இருக்குது. பல முரண்பாடுகள், பல சந்தர்ப்பவாதங்கள், பல தடம்புரல்கள் திமுக இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி, அதாவது பாஜக பல ஆண்டுகள் ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் கூட பாஜக மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு அதிருப்தி உருவாகல. ஆனா தமிழ்நாட்டில் பாஜக ஆளுத, ஆனா பாஜக மேல மிகப்பெரிய வெறுப்பும் எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தி திமுக அறுவடை செய்வதற்கு பாஜக வலிமையாக இருப்பது போலவ ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது. அதுக்கு தான் இது போன்ற ஏதாவது பேச்சு ஒப்பேத்தரலாம். அப்ப அந்த அடிப்படையில் மருத்துவர் செந்தில்குமார் இப்ப பேசி அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏற்கனவே சொன்னாங்க இந்த முறையெல்லாம் மருத்துவர் செந்தில்குமாருக்கு சீட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. இப்ப கோமூத்திர அந்த மாநிலங்கள் வேற சொல்லிட்டாரா, இனி சீட்டுலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சுத்தம் கதை முடிஞ்சு. அப்ப ஐயா செந்தில்குமார் அவர்கள் வளமை போல ட்விட்டர்ல உட்கார்ந்துட்டு கம்பு சுத்தலாம். அடுத்த முறையெல்லாம் பாராளுமன்றம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை.